உருகுமே கல்வாரி அன்பிலே கல்மனம் உருகுமே கல்வாரி அன்பிலே அன்பு தேவ அன்பு உன்னை தேடும் அன்பு அன்பு தேவ அன்பு உன்னை தேடும் அன்பு சிலுவை சுமந்தாரே வாரடி ஏற்றாரே சிலுவை சுமந்தாரே வாரடி ஏற்றாரே எல்லா பாவங்கள் எல்லா சாபங்கள் முற்றும் நீக்கினார் சுத்தமாக்கினார் எல்லா பாவங்கள் எல்லா சாபங்கள் முற்றும் நீக்கினார் சுத்தமாக்கினார் ஜீவ புத்தகத்தில் பெயரை எழுதவே என்றும் ஜீவ புத்தகத்தில் பெயரை எழுதவே ஜீவ புத்தகத்தில் பெயரை எழுதவே என்றும் ஜீவ புத்தகத்தில் பெயரை எழுதவே அன்பு தேவ அன்பு உன்னை தேடும் அன்பு உருக்கம் நதி போல உள்ளம் நிறையுமே உருக்கம் நதி போல உள்ளம் நிறையுமே கல்மனம் உருகுமே கல்வாரி அன்பிலே கல்மனம் உருகுமே கல்வாரி அன்பிலே அன்பு தேவ அன்பு உன்னை தேடும் அன்பு அன்பு தேவ அன்பு உன்னை தேடும் அன்பு அன்பின் எண்ணெயால் அபிஷேகம் செய்வாரே அன்பின் எண்ணெயால் அபிஷேகம் செய்வாரே உன்னை அழைக்கிறார் சேவை செய்யவே மிக அன்புடன் பின் செல்வாயே உன்னை அழைக்கிறார் சேவை செய்யவே மிக அன்புடன் பின் செல்வாயே அன்பு அன்பை கேட்கின்றதே அந்த அன்பு அன்பை கேட்கின்றதே அன்பு அன்பை கேட்கின்றதே அந்த அன்பு அன்பை கேட்கின்றதே அன்பு தேவ அன்பு உன்னை தேடும் அன்பு உருக்கம் நதி போல உள்ளம் நிறையுமே உருக்கம் நதி போல உள்ளம் நிறையுமே கல்மனம் உருகுமே கல்வாரி அன்பிலே கல்மனம் உருகுமே கல்வாரி அன்பிலே அன்பு தேவ அன்பு உன்னை தேடும் அன்பு அன்பு தேவ அன்பு உன்னை தேடும் அன்பு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக யோவான் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரையிலும் நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டு இருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து
சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். பேதுரு அவரை நோக்கி, நீ ஒரு காலமே என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றார். இது பெரிய வெள்ளிக்கிழமைக்கு முந்தின நாள், பெரிய வியாழக்கிழமை நடந்த ஒரு சம்பவம். இன்னும் சில மணி நேரத்தில் அவர் காட்டிக் கொடுக்க போகிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கெத்செமனே தோட்டத்தில் அவரை கைது செய்ய போகிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் சிலுவில் அறையப்பட்டு உலக ஊழியத்தை முடித்துவிட்டு பிதாவிடத்திலே போகிறார். பிதாவிடத்திலே போகும்போது மிகுந்த கனமும் மகிமையும், பிதாவானவர் எல்லாவற்றையும் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம் என்பதை உணர்ந்தார். அவர் செய்த ஒரு முக்கியமான செயல் இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய பண்டிகை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு, அதுதான் கடைசி இரவு, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் கானானை நோக்கி புறப்படணும். ஆண்டவர் சொன்னபடியே ஒரு பஸ்காவை அடித்தார்கள், ஆசரித்தார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தை தங்களுடைய நிலைக்கால்களிலே பூசினார்கள். அவசரமாய் கால்களிலே பாதரட்சிகளை தொடுத்து கொண்டு புறப்பட ஆயத்தமானார்கள். அந்த பஸ்காவிலிருந்து தான் இஸ்ரவேலருக்கு புதிய ஆண்டு பிறப்பை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இயேசு பூமியில் ஊழியம் செய்ய ஆரம்பித்த போது 3 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்ததினாலே 3 பஸ்காவை கடந்து அவர் வந்திருந்தார். அந்த பஸ்கா ஆடு என்பது இயேசுவையே குறிக்கிறது. அவர் யோவான் ஸ்நானகன் அவரை சுட்டி காண்பித்து யோவான் 1:29 சொன்னார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஒவ்வொரு முறையும் ஆட்டுக்குட்டிகளை பார்க்கும்போது பெதஸ்தா குளத்தண்டை வருகிறார். ஆட்டு வாசல் அருகே அந்த பெதஸ்தா குளம் இருந்தது. அந்த ஆட்டு வாசல் இயேசுவையே நினைவு கூர்ந்தது. வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், நானே அந்த வாசல், ஆட்டுக்குட்டியினுடைய வாசல் என்று அழைக்கப்பட்டது என்று யோவான் 5:2 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசுவை குறித்து சொல்லும்போது வெளிப்படுத்தல் 5:6, இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி என்று எழுதப்பட்டு இருக்கிறது. வெளிப்படுத்தல் 13:8 வாசிக்கும் போது உலக தோற்றத்துக்கு முன்னால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தான் சிலுவையில் அடிக்க போகிற அந்த நிழல், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய நிழல். வேதம் சொல்லுகிறது, அந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் ஒரு அன்பு பொங்கினது. 13:1 சொல்லுகிறது, அவர் தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். அந்த அன்பிலே மாற்றமே இல்லை.
3.5 ஆண்டுகளுக்கு முன்பு அழைக்கும் போது என்ன அன்பு வைத்தாரோ, 3.5 ஆண்டு காலங்களால் பல ஏற்ற தாழ்வுகள் இருந்த போதிலும் அன்பை அவர்களை விட்டு விலக்கவே இல்லை. ஆண்டவருடைய அன்பு நித்தியமான அன்பு. உங்களை நேசித்து தெரிந்து கொண்டாரே, இதுவரை வழிநடத்தினாரே, அந்த அன்பை விட்டு அவரை எடுக்கவில்லை. நீங்கள் எவ்வளவுதான் அவரை விட்டு தூரமாய் போயிருந்தாலும், எவ்வளவுதான் கண்ணின் காட்சிகளிலே நீங்கள் நடந்திருந்தாலும், இயேசுவே நீர் எனக்கு வேண்டாம் என்று கூட நீர் சொல்லியிருந்தாலும், அவர் உங்களிடத்தில் அன்பு வைத்தபடியே இன்றைக்கு வரைக்கும் அவர் அன்பு வைத்திருக்கிறார். இந்த வாசித்த இந்த வேத பகுதியிலே நீங்கள் ஒரு 5 காரியங்களை அறிந்து கொள்ளலாம். முதலாவது, அவருடைய அன்பு. அந்த அன்பினால் தான் கல்வாரியை நோக்கி நடந்தார். அந்த அநாதி சிநேகத்தால் தான் உங்களை சிநேகித்தார். அவருடைய அன்பை தான் முழுவதுமாய் இங்கே நீங்கள் வாசிக்கிறோம். இரண்டாவதாக, அவர் யாரையும் தள்ளாதபடி துரோகத்தை கூட தாங்கி கொண்ட அவருடைய கிருபை எண்ணி பாருங்க. யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்கும்படி அந்த பந்தியிலிருந்து எழுந்து போய்விட்டார். இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் பேதுரு அவரை மறுதலிக்க போகிறார். பேதுரு அவரை சபிக்க போகிறார், சத்தியம் பண்ண போகிறார். இயேசுடைய குணம் என்ன? தாங்கிக் கொள்ள முடியாத துரோகங்களையும் தாங்கி மன்னிப்பு கொடுத்து அரவணைக்கிற ஒரு தேவன். எவ்வளவுதான் அவரை விட்டு தூர போனாலும், இன்னும் நேசிக்கிறேன் மகனே, இன்னும் நேசிக்கிறேன் மகளே, உன் பாவங்களெல்லாம் மன்னித்து மறுபடியும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த துரோகங்களை தாங்குகிற அன்பு. மூன்றாவது, இந்த வேத பகுதியில் நாம் அறிகிறோம் இயேசுனுடைய தாழ்மை. இயேசுடைய தாழ்மை, பாதங்களை பிடித்து கழுவுகிற ஒரு தாழ்மை. நான்காவது, இந்த வேத பகுதியிலே அவருடைய முன்மாதிரி. பூமியில வாழ்ந்த எல்லா மனிதருக்கும் ஒரு முன்மாதிரியை காண்பித்தவர். நானே இதை செய்ததுண்டானால் நீங்களும் ஒருவருக்கொருவர் அதை செய்யுங்கள். ஐந்தாவதாக, இந்த பகுதியிலே நம்முடைய உள்ளத்தை தொடுவது ஆண்டவருடைய கழுவுதல் ஆகும். ஞானஸ்நானத்திலே தண்ணீரினால் அவர் கழுவுகிறார். சிலுவையிலே இரத்தத்தினாலே கழுவி நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். மூன்றாவது, பரிசுத்த ஆவினாலே நம்மை கழுவுகிறார். அபிஷேக தைலத்தால் அவர் கழுவுகிறார். இந்த 5 சுபாவங்களையும் இப்போது நாம் சற்றே சுருக்கமாக பார்க்க போகிறோம். கால்களை கழுவுகிற அந்த அன்பு, அதை யோசித்து பாருங்க, அதை யோசித்து பாருங்க. உங்களை நல்ல ஒரு சேர்ல வசதியாக ஆண்டவர் உட்கார வைத்து விட்டு நேர உங்க பாதத்தை கீழே வந்து அவர் தரையில உட்காருகிறார். உங்களுடைய மனக்கண்கள் முன்பாக அதை கொண்டு வாருங்கள். உங்களுடைய கால்களை அவர் பிடிக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. வெளிச்சம் உண்டாக கடவது, வெளிச்சத்தை உண்டாக்கின, அண்டசராசரங்களை ஆகாய மண்டலத்திலே பரப்பினவர், ஆதியிலே வார்த்தையாயிருந்தவர், சகலமும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் உருவாக்கப்பட்டது. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பெரிய மகிமையின் ராஜா, தேவ தூதல் கூட அவருடைய அருகில வர பயப்படுகிறவர்கள். சேராபீன்கள் முகத்தை மூடிக்கொண்டு அவரை ஆராதிக்கிறார்கள். பயபக்திக்குரிய பரலோகத்துக்குரியவர் பூமிக்கு அடிமையின் ரூபம் எடுத்தது வந்தது மட்டுமல்ல, உங்களுடைய காலின் கீழாய் உட்கார்ந்து உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைத்து விட்டு உங்களுடைய கால்களை பிடிக்கிறார். அந்த அன்பை எண்ணி பாருங்க.
அந்த அன்பை எண்ணி பாருங்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு பெந்தெகோஸ்தே சபைக்கு போயிருந்தேன். அங்கே வருஷத்துக்கு ஒரு முறை தங்களை சுத்திகரித்து கொண்டு புதிய வருஷத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக கால்களை கழுவி திருவிருந்த ஆராதனையை பகிர்ந்து கொள்வார்கள். அதற்கு ஒரு வார காலம் கூட்டம், ஒரு வார காலம் உபவாசம். நான் கடைசி நாளில் தற்செயலாய் போயிருந்தேன். கால் கழுவ வேண்டும் என்று சொன்னபோது எனக்கு தெரியவில்லை. அதற்கு முன்பாக அப்படி ஒரு கூட்டத்தில் நான் கலந்து கொண்டதும் இல்லை. சில படித்தவர்கள் தங்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ற படித்தவர்களை பார்த்து, உங்களுடைய கால்களை கழுவலாமா, மாறி மாறி கழுவி கொண்டார்கள். நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் எவ்வளவு பெரியவராக இருந்தோம், அவருக்கு கொஞ்சம் கூட எந்த தகுதி இல்லாத நம்முடைய கால்களை கழுவினாரே. அவர் ஒரு ஏழை மனிதனை கண்டேன். வயதானவர், காலெல்லாம் வெடித்து போய் இருந்தது. செருப்பு போட்டு நடக்கிற கால் எப்படியோ வளைஞ்சி நெளிஞ்சி வெடிப்பாய் புண்களாய். ஐயா, உங்களுடைய கால்களை கழுவலாமா என்று கேட்டேன். அவருடைய கால்களை பிடித்தேன். உண்மையில் எனக்கு அழுகை வந்தது. இயேசுடைய அன்பு ரோமர் 5:5 சொன்னது போல உள்ளத்தில் ஊற்றப்பட்டது போல உணர்ந்தேன். ஆண்டவர் எவ்வளவு தாழ்மையை காண்பித்தார். இதற்கொப்பான தாழ்மை வேறு ஒன்றுமே இல்லை. பலர் கால்கள் கழுவ தண்ணி கொடுப்பாங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, ஆபிரகாம் வீட்டுக்கு 3 புருஷர்கள் வந்தார்கள். தண்ணீரை அவருடைய கையில் கொடுத்து கழுவிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். 19ஆம் அதிகாரத்தில் லோத்து வீட்டுக்கு 3 புருஷர்கள் வந்தார்கள். தண்ணீரை கொடுத்து உங்களுடைய கால்களை கழுவி இளைப்பாருங்கள் என்று சொன்னார்கள். லாபான் வீட்டுக்கு எலியேசர் வந்தார். லாபான் தண்ணீரை கொடுத்து கழுவி கொள்ளுங்க. கால்களை கழுவி சுத்தப்படுத்தின வீட்டுக்கு வர வேண்டியது அந்த நாட்களில் இருந்த ஒரு பழக்கம். ஆனால் யாருடைய கால்களையும் அந்த வீட்டு எஜமான் கழுவ மாட்டான். அவன் கழுவ மாட்டான், அவனுடைய பிள்ளைகளும் கழுவ மாட்டார்கள். அவனுடைய வேலைக்காரனாலும் சரி, உக்கரானக்காரனாலும் சரி, யாரும் மற்றவருடைய கால்களை கழுவ மாட்டார்கள். கால்களை கழுவது ஒரு இழுக்கு போன்ற, அதற்காக என்ன வைத்திருப்பார்கள், வீட்டுக்குள்ளேயே வர முடியாத ஒரு அடிமை, அடிமையிலும் அடிமை. அவன் வீட்டு வாசலையே கிடக்கணும். அவன் என்ன செய்வான், அவருடைய கால்களை கழுவி சுத்திகரித்து அந்த வீட்டுக்குள்ள அனுப்புவான். அவனுடைய கையில் ஒரு சீலை எடுத்து, ஒரு டவலை எடுத்து துடைத்து அனுப்புவான். உண்மையிலேயே அன்றைக்கு கால் கழுவும் போது, அதை வயது முதிர்ந்தவருடைய பாதங்களை பிடித்து கழுவும் போது ஆண்டவர் தன்னை எவ்வளவு தாழ்த்தினார். பிலிப்பியர் 2 வாசிக்கிறோம், அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஒரு அடிமையை போல தாழ்த்தினார். தேவகுமாரன், தேவகுமாரன் என சொல்லப்படுவதை அவர் ஒரு மேன்மையாய் கருதாமல் அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார். இந்த காலை கழுவும் போது உண்மையிலேயே இயேசு என் கால்களை பிடித்திருப்பது போல எனக்கு உணர்வு. பேதுருவின் கால்களை பிடிக்க வரும்போது, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவவே கூடாது, நான் அதற்கு பாத்திரவான் அல்ல. பேதுரு பதறி போனால், துடித்து போனார். ஒரு காலமும் என் கால்களை கழுவக்கூடாது. இயேசு சொன்னார், உன் கால்களை நான் கழுவாவிட்டால் உனக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை. உடனே பேதுரு சொன்னார், என் கால்களை மட்டுமல்ல, என் கைகளை மட்டுமல்ல, என் தலையையும் கழுவ வேண்டும். கால்களை கழுவணும், கைகளை கழுவணும், என் தலையையும் கழுவணும்.
பேதுரு கண்ணீரோடு சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவினுடைய தாழ்மை, பிறப்பிலிருந்தே அவர் தாழ்மையை தான் வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். ஒரு அரண்மனையில் அவர் பிறக்கவில்லை, ஒரு சத்திரத்தில் கூட அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. பூமியில் வாழும்போதும் கண்ணீரோடு சொன்னார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை, தலை சாய்க்க இடமில்லை. இயேசு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சீஷர்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்க விரும்பினார் என்றால் அது தாழ்மை, அது தாழ்மை, அது தாழ்மை. லூசிபராகிய சாத்தானை பாருங்கள், ஒரு மனிதனுக்குள் அவன் ஊட்டுவது பெருமை, பெருமை, பெருமை. ஏசாயா 14 அதிகாரத்திலும் எசேக்கியேல் 28 அதிகாரத்திலும் பரலோகத்தில் இருந்த அந்த லூசிபர், பிரதான கேருவாயிருந்த அந்த லூசிபர், அக்கினி மயமான கற்களின் நடுவிலே உலாவின அந்த லூசிபர் என்ன பாவம் செய்தான்? ஆம், அவனுக்குள் பெருமை வந்துவிட்டது. ஆண்டவருக்கு விரோதமாய் தன்னை உயர்த்த நினைத்தான். வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்தில் நான் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அதுதான் அவனுக்குள்ளே வந்த பெருமை, அதுதான் அவனுக்குள்ளே வந்த பெருமை. ஆகவேதான் அவனை பரலோகத்தில் இருந்த ஆண்டவர் கீழே தள்ளினார். ஆதாம் ஏவாளுக்குள் அவன் ஊட்டினது என்ன? அந்த பெருமையைத்தான் ஊட்டினார். இந்த பழத்தை தின்றால் நீங்கள் தேவனை போல மாறிவிடுவீர்கள். இவன் மண்ணிலிருந்து உருவானவர், அவர் ஜோதிகளின் பிதா. எப்படி தேவனை போல மாற முடியும்? உடைய மன கண்களை குருடாக்கினார். பெருமையை ஊட்டி வளர்க்க சித்தமான அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்தத்துக்காக எப்படி தேவனை நோக்கி கெஞ்சுகிறீர்களோ, எப்படி ஒரு ஜெப ஆவி உங்களை இறங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறீர்களோ, எப்படி ஆவியின் வரங்கள் உங்களை செயல்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களோ, அதை பார்க்கிலும் மன தாழ்மைக்காக ஜெபிங்க. உமக்கு முன்பாக, விசுவாசிகளுக்கு முன்பாக, ஊழியக்காரர்களுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நடந்து கொள்வேன். நீர் எனக்கு எவ்வளவு செல்வம் கொடுத்தாலும் உம்முடைய தாழ்மையை நான் தரித்து கொள்வேன். பிலிப்பியர் 2:5 வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவிலிருந்து அந்த தாழ்மையின் சிந்தையே உங்களுக்கும் இருக்க கடவுது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் அவனை நோக்கி இறங்கி வருகிறது. சிலருக்கு பணத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டால் அவருடைய கையில் பிடிக்க முடியாது. அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரி கொடை பிடிப்பான்னு சொல்லுவாங்க. சிலருக்கு ஆண்டவர் செல்வம், செல்வாக்கு, பணம் பேலன்ஸ் பண்ண முடியாது. சிலருக்கு வரங்களை கொடுத்து விட்டா அப்பா அவங்கள கையில் பிடிக்க முடியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற, உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு சுபாவம், இந்த ஜாதி பெருமையோ, குல பெயர் பெருமையோ, அந்தஸ்து பெருமையோ, உன் படிப்பு, நீ வச்சிருக்கிற காரு, நீ உன்னுடைய வாழ்கிற வீடு, அந்த மேன்மையெல்லாம் ஆண்டவர் கிருபையாய் தந்தது. என் சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய படிப்பல்ல, மேன்மை இல்லை, உங்களுடைய கிருபப்பா, உங்களுடைய கிருபை. இந்த தாழ்மையோடு நடந்து கொள்ளும் போதுதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிலர் கொஞ்சம் ஆண்டவர் வரங்களை கொடுத்தா போதும். இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர்களும் விசுவாசிகளுக்கும் என்ன ஒரு பைத்தியம், ரெவரண்ட், டாக்டர், அப்பாசல், கார்டினல், அது இது தங்க பேரை வச்சு இவ்வளோ பட்டத்தை போட்டு நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் என்று காட்ட விரும்புகிறார்கள். ஆண்டவர் அதை அருவருக்கிறார். பட்டமல்ல, பதவி இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எந்த ஊழியக்காரனை நான் குறை சொல்ல விரும்பவில்லை.
ஆனால் இதையெல்லாம் பார்க்கும்போது மறைமுகமாக சாத்தான் ஒரு பெருமையை ஊட்ட நினைக்கிறான் என்பதைத்தான் உணர்ந்து கொள்ள முடிந்தது. திருப்பத்தூரில் 27 வருஷங்களாக உபவாச கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 54 முகாம்களை நடத்திவிட்டோம். அதில் சேர்ந்திருக்கிற நாங்கள் முதல்ல தீர்மானித்தது, எங்களை நாங்கள் வெறுமையாக்கி தாழ்மையோடு நடந்து கொள்வோம். ஸோ மோகன் லாசரஸுக்கு முன்னால் ரெவரண்ட் டாக்டர்னு பட்டம் போட்டிருக்காரா? இல்லை, பிரதர் மோகன் சிங். சாம் ஜோத்ரிக்கு முன்னால் என்ன பட்டம் போட்டிருக்காரு? பிரதர் சாம் ஜோத்ரி. ராபின்சனுக்கு முன்னால் என்ன பட்டம் போட்டிருக்காரு? பிரதர் ராபின்சன். வின்சென்ட் ராஜுக்கு முன்னால், எபனேஸ்வர் பால் முன்னால் பிரதர் பிரதர் பிரதர். எல்லாரும் என்ன பார்த்து கேட்குற உண்டு, 27 வருஷம் ஒழிஞ்சிட்டீங்க, ஒரு ரெவரண்ட் டாக்டர், ஒரு அப்போஸ், ஒன்றும் வேண்டாம், இங்கே பட்டம் வேண்டாம், பதவியும் வேண்டாம், ஆண்டோடைய கண்களில் எங்களுக்கு தயவும் இரக்கமும் கிடைத்தால் போதும். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் உங்களை எவ்வளவு ஆசீர்வாதித்தாலும் நான் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்வேன், மனத்தாழ்மையோடு நடந்து கொள்வேன். இயேசுவை ஒருவன் பார்க்க வந்து அவன் ஆரம்பித்தான், நல்ல போதகரே சொன்னான். அதை கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. நல்ல போதகர்னு சொன்னால் என்ன தப்பு? நீ நல்லவன் என்று சொல்லுவானே, நீ நல்லவன், அதை கூட ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. அவ்வளவு தாழ்மையோடு ஆண்டவர் நடந்தார். அந்த தாழ்மைதான் நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன்னுடைய கால்களை கழுவினது உண்டானால் என் மாதிரியை நீங்களும் பின்பற்றுங்கள். ஆண்டவர் ஒரு முன்மாதிரியை நமக்கு முன்பாக வைத்து போனார். 1 பேதுரு 2:21 நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி உங்களுக்கு மாதிரியை அவர் காண்பித்தார். எப்படி தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு தாழ்மையை ஆண்டவர் காண்பித்தார். என்னுடைய திருமண வாழ்க்கையில் 35 வருடங்கள் நான் கழித்து விட்டேன். ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். இந்த 35 வருஷமும் உன்னுடைய வீட்டில் பிரச்சனை போராட்டங்கள் வரும்போது நீ ஒரு நாளும் உன்னை தாழ்த்தி உன்னுடைய மனைவி மன்னிப்பு கேட்டதே இல்லை. நீ பெரிய யோக்கியனா, நீ பெரிய பரிசுத்தவானா, எல்லா தடவையும் உன் மனைவி தான் சாரின்னு சொல்ற. ஒன்று செய், நீ உன்னை தாழ்த்தி உன் மனைவிட்ட போய் அவருடைய கால்களை கழுவி சாரின்னு சொல்லு, ஒப்புரவாக. எனக்கு கஷ்டத்திலும் அதை போல ஒரு கஷ்டம், ஒரு தன்மான இழுக்கு, ஒரு மீசை வச்ச ஆம்பளை. அப்போ எனக்கு மீசை இருந்துச்சு. மனைவி காலை பிடிக்கிறதா, ஐயோ கஷ்டத்தில் கஷ்டமான காரியம். அதில் நான் ப்ரீச்சராக இருக்கிறேன், நான் போய் என் மனைவி, ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. சரி, ஆண்டவருடைய ஆவியான ரொம்ப ஏவினப்படினால் ஒரு சாயங்காலம் என்னுடைய மனைவி ரூமுக்கு தோளில் ஒரு துண்டை போட்டுட்டு கையில் ஒரு பக்கெட்டை போட்டு, இந்த ஆண்டவரே இவ்வளோ கஷ்டமான காரியம், இந்த சுயங்கிறத உடைக்கிறது மாதிரி ஒரு கஷ்டமான காரியம் ஒன்றும் இல்லை, என்ன நீ என் மனைவி பதறுகிறா? நான் சொன்னேன், திருமணமாகி 35 வருஷம் ஆச்சு, இது நமக்கு வெட்டிங் டே, ஆனாலும் உனக்கு விரோதமாக நான் எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கிறேன், ஆனாலும் நான் மன்னிப்பு கேட்டதே இல்லை. நீ ஒன்று செய், சின்ன குறையோ பெரிய குறையோ 35 வருஷம் எல்லாத்தையும் நீ மன்னிச்சிட, நானும் உன்னை மன்னிக்கிறேன். என்னுடைய மனைவி காலை பிடிச்சேன் பாருங்க, மகாவேதனையான ஒரு காரியம். ரொம்ப அழுதேன், மன்னித்துக்கொள் என்று சொல்லி. என் மனைவி சொன்னாள், நானும் உங்களுடைய கால்களை கழுவிடுறேன். 35 வருஷம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நான் செய்த எல்லாவற்றையும் நீங்கள் மன்னித்து கொள்ளுங்க, நமக்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானம் வரட்டும். உண்மையிலே சொல்லுகிறேன்,
அந்த நாளிலே நான் அவ்வளவு அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டேன். உண்மையாய் சொல்ல முடியும், பரலோகம் திறந்து ஒரு தேவ அன்பு எனக்குள்ளே ஊற்றப்பட்டதை உணர்ந்து அந்த அனுபவத்தை அடைந்தவர்கள்தான் அது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒருவருடைய பாதத்தை ஒருவர் கழுவுங்கள், நானே முன்மாதிரி அதை செய்து காண்பித்திருக்கிறேனே. உங்களுக்கு யாரிடத்திலாயிலும் கசப்பு இருக்கும் என்றால், யாரையாயிலும் மன்னிக்க முடியாமல் இருக்கும் என்றால், ஒன்று செய்யுங்க, அவங்க வீட்டுக்கு போங்க. போகும்போது ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு போங்க, போகும்போது ஒரு டவலையும் எடுத்துகிட்டு போங்க. பிரதர், ரொம்ப நாள் உங்கள் மேலே ஏதோ ஒரு கசப்பு, நீங்கள் என்னை பற்றி அப்படி இப்படியெல்லாம் பேசிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் செய்த காரியம் எனக்கு மனசுக்குள்ளே வேதனையாக இருக்குது. தந்தை பெர்க்மேன்ஸ் பாடினாரே, யாருமே எல்லாம் கசப்பு இல்லைப்பா, துண்டை உதறி போட்டு அந்த அனுபவம் நான் பெற விரும்புகிறேன். எல்லா குறையும் மன்னிங்க, எல்லா குறையும் மன்னிங்க. எனக்கு ரொம்ப ஆசை, நம்முடைய சர்ச்சில் கூட கால் கழுவி கம்யூனியன் கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் இவ்வளோ பேரும் கால் கழுவன்னா எத்தனையோ மணி நேரம் ஆகும், தண்ணி கிடைக்கிறதே பஞ்சமாக இருக்குது. ஆனால் அந்த கழுவுற அந்த அனுபவம் ஏதோ ஒன்று சொல்லுது. ஃபிசிக்கலாக ஒரு பாரம்பரியமாக கொண்டு வந்துடக்கூடாது. பாரம்பரியமாக கொண்டு வந்தீங்கன்னா அதில் உள்ள மதிப்பு தெரியாது. கடமைக்காக போய் கால் கழுவுறது, அது அல்ல. உண்மையிலே உள்ளத்தின் ஆழத்தில் கிறிஸ்துவுடைய தாழ்மையை தரித்து கொண்டு அதை மனக்கண்களுக்கு முன்பாக இயேசு நம்முடைய கால்களை கழுவினார் என்கிற அந்த உணர்வோடு கூட பாதங்களை பிடித்து கழுவுவது இவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நானே அதை செய்தது உண்டானால், நானே உங்களுக்கு முன்மாதிரியை காண்பித்தது உண்டானால், சீஷர்கள் யார்? அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், மீன்பிடிக்காரர்கள். கிட்ட போனாலே கருவாட்டு நாத்தம் கப்புன்னு அடிக்கும். அப்படிப்பட்ட படிப்பறிவில்லாத இஸ்ரவேல் தேசத்தில் கூட கலிலேயா ஊர்க்காரங்களை மதிக்கவே மாட்டாங்க. கலிலேயா காட்டான்னு சொல்லுவாங்க, மீன்பிடிக்காரன்னு சொல்லுவாங்க. யூதேயாவுக்கு வந்தால் யூதேயாவில் தான் ரொம்ப ரொம்ப படித்தவர்கள். பரிசேயர்கள் அத்தனை பேரும் யூதேயாவை சேர்ந்தவர்கள். ஆனால் அந்த கலிலேயாவில் அந்த சீஷர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, அவருடைய கால்களை பிடிக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு உணர்வு உண்டாயிருக்கும் யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவர் தாழ்மையை கற்றுக் கொடுக்க விரும்பினார். இன்னும் ஒரு சில நிமிஷ நேரத்தில் அவர் சிலுவையை சந்திக்கணும். அந்த இன்னும் சில மணி நேரம் தான் இருக்குது. பேதுருடைய காலை பிடிக்கிறார். இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் அவன் மறுதலிக்க போறான். இயேசு யாரும் தெரியவே தெரியாது, சத்தியமா தெரியாது, இயேசு சபிக்கப்பட்டவன் சொல்ல போறான். ஆனாலும் ஆண்டவர் அவனுடைய காலை பிடித்தார். 3 வருஷமா அவரோடு கூட இருந்த சீஷன், பழக்க வைத்த சீஷன், அவன் பந்தியிலிருந்து எழும்பி போயிட்டான். இயேசுவை காட்டி கொடுத்து 30 வெள்ளிக்காசு வாங்கி பாக்கெட்டில் போய் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணுன்ட்டு அவன் போயிட்டான். அப்படி ஒரு துரோகிகளையும் மன்னித்து அதெல்லாம் மனசில் வைக்காம, எந்த கசப்பும் இல்லாம பேதுருடைய கால்களை பிடிக்கிறார். அவனுக்கு சொல்றான், நீ என் காலை பிடிக்காதையும், என் காலை பிடிக்காதையும். நம்ம சொல்றோம், காலை பிடிச்சாவது இதா ப்ரொமோஷன் கிடைக்குதா பாரு. காலை பிடிச்சா பழங்களும் வாங்கி கொடுத்து, யார் காலில் விழுந்தாவது காலை பிடிச்சாவது முன்னேறதுக்கு வழிப்பார். பேதுரு சொல்றான், என் காலை தொடாதையும், காலை பிடிக்கக்கூடாது, நீ எவ்வளவு பெரியவர், நான் எவ்வளவு சிறியவர். ஆண்டவர் சொல்றாரு, நீ பிடிக்கப்படாது கழுவப்படாதுன்னா பங்கில்லாம போயிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஞானஸ்நானத்தில் அவருடைய சுத்த ஜலத்தினாலே கழுவப்படுகிறோம். புறம்பான ஒரு கழுவப்படுதல். அதே நேரம் சிலுவை அண்டை வரும்போது அவருடைய இரத்தத்தினால கழுவப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 6:4 அபிஷேகத்தால அவருடைய நாமத்தால கழுவப்பட்டீர்கள், அவருடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள்.
ஒரு அபிஷேகத்தால் நாம் கழுவப்படுகிறோம். இந்த 3 கழுவப்படுதலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியம். தண்ணீரால் கழுவப்படுவது ஞானஸ்நானம், இயேசுடைய இரத்தத்தால் கழுவப்படுவது நமக்கு ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியினால் கழுவப்படுவது அது தேவனுடைய வல்லமையை தரித்து கொள்ளுது. கழுவப்பட்ட பிறகுதான் இயேசு தன்னுடைய வஸ்திரங்களை உடுத்தினார். நமக்கு ஆவிக்குரிய வஸ்திரங்களை குறித்து 7 ஆவிக்குரிய வஸ்திரங்களை குறித்து வாசிக்கிறோம். ஏசாயா 61:10 சொல்லுகிறது, அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வையை நமக்கு தரிப்பித்தார். அதுபோல ஏசாயா 61:3 துதியின் உடையை அவர் நமக்கு கொடுத்தார். அதுபோல வெளிப்படுத்தல் 19:9 பரிசுத்தவான்களின் நீதியாகிய மெல்லிய வஸ்திரம். வெளிப்படுத்தல் 3 பரிசுத்தமான வெண் வஸ்திரம் அவனுக்கு தரிப்பிக்கப்படும். சங்கீதம் 45 சித்திர தையலாடை ஆண்டவர் நமக்கு தரிப்பிக்கிறார். கழுவப்பட 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 ஆண்டவர் விலையேறப்பட்ட பரலோக வஸ்திரங்களை அவர் நமக்கு தந்தருளுகிறார். கழுவப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். கழுவப்பட வேண்டியது அவசியம். பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு எனக்கு பங்கு இல்லாமல் போய்விடக்கூடாது. இந்த திருவிருந்து ஆராதனை ஆண்டவரிடத்தில் நமக்கு பங்கு கிடைப்பதற்காக இந்த திருவிருந்து ஆராதனை குறித்து இயேசு சொன்னார், இந்த அப்பத்தை புசித்து இந்த இரத்தத்தை பண்ணுகிறவனை நான் எழுப்புவேன், நான் அவனை எழுப்புவேன், கடைசி நாளில் அவனை நான் எழுப்புவேன். இந்த அப்பத்தை புசித்து இந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆகவே இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, இது ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு அனுபவம். தாவீது பாவம் செய்த போது தேவ சமூகத்தை நிற்க தகுதியற்றவன் என்பதை உணர்ந்தார். அவனுடைய பாவம் ஒரு தடுப்பு கல்லாய் இருந்தது. ஏசாயா 59:2 சொல்லுகிறது, உங்களுடைய பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினை உண்டாக்குகிறது, உங்களுடைய அக்கிரமங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்க முடியாதபடி உங்களை தடுக்கிறது. ஆகவேதான் அவர் சொன்னார், சங்கீதம் 51 வாசிக்கும் போது 2ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவங்கள் அற என்னை சுத்திகரி. என் அக்கிரமங்கள் அற கழுவும், என்னை கழுவும், என்னை சுத்திகரியும். 7ஆம் வசனத்தை சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை ஈசோப்பினால் சுத்திகரி, ஈசோப்பினால் சுத்திகரியும், என்னை கழுவியருளும், அப்போது உயர்ந்த உறைந்த மழையை போல நான் வெண்மையாவேன், நான் வெண்மையாவேன் என்று சொன்னார். கழுவப்படுவது எவ்வளவோ முக்கியம், கழுவப்படுவது எவ்வளோ முக்கியம். ஆகவேதான் எதை இழந்து போனாலும் திருவிருந்து ஆராதனை நாம் இழந்து போகவே கூடாது. சாதாரணமாக பாவத்தை கழுவுவதற்கு வேறு வழியே கிடையாது. இயேசுவின் இரத்தமே இல்லாமல், ஆட்டுக்குட்டியின் இரத்தமே இல்லாமல் நம்மை சுத்திகரிக்க வேறு ஒன்றுமே கிடையாது. கல்லூரி படித்தீர்கள் என்றால் ஷேக்ஸ்பியர் நாடகம் ஒன்று, மேக்பத் என்ற நாடகத்தை ஒரு குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். அதில் ஒரு நல்ல அன்புள்ள பண்புள்ள ராஜா இருந்தார். அதில் ஒரு முக்கிய மந்திரி, இராணுவ மந்திரி. அவருடைய மனைவி, அவளுக்கு ரொம்ப ஆசை மகாராணியாக மாறணும், தான் புருஷன் அரசனாக மாறணும். ஆகவே புருஷனை தூண்டி விட்டா, டைம் கிடைக்கும் போது ராஜாவை கொந்துரும். ஏற்ற வேலை வரும்போது சொன்னா, இன்னைக்கு ராஜா விருந்துக்கு வருவார், உன் ஆட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிரு. தனிமையாக இருக்கும்போது சதக் சதக் ரத்தம் கொப்பளி சாகட்டும், அப்போதான் நீங்கள் ராஜாவாக முடியும். இல்லைன்னா நீங்கள் ராஜாவாக முடியாது, நீங்கள் ஆட்டாலும் பரவாயில்ல, நான் ராணியே ஆகி தீரணும். 1000 தலை வாங்கி தான் அபூர்வ சிந்தாமணி அம்மா மாதிரி இந்த அம்மாவுக்கு ராஜாவை கொன்று தான் ராணி ஆயிடணும்.
கடைசியில் சந்தர்ப்பம் கிடைத்தது. ராஜாவை கொன்னுட்டான். ராஜா துடிக்கிறான், கொல்லாதப்பா, நான் என்ன செய்தேன், உன்னை மந்திரியா மாத்தினேன், இன்னும் உயர்த்துறேன், கொல்லாத கொல்லாத. இவ்வளோ கெஞ்சி கொண்டு இருந்தோம். தான் மனைவிக்கு ராணி பதவி கிடைக்கணும்க்கா கொன்னுட்டான். இனிமே ராஜாவா வரணும். ஆனா அவனுக்குள்ள பயங்கர குற்றமான சாட்சி, இரவும் பகலும். இந்த ராஜா அலறுறது போல, ரத்தம் சிதறும் போது கொல்லாத கொல்லாத காலை பிடிக்கிறது போல. கொன்ன உடனே அந்த மனசாட்சியில் அவன் மூளையை கலங்க ஆரம்பித்தது. அவன் சொன்னான், எத்தனை சோப்பை போட்டு ரத்த கரை படிந்த என் கையை கழுவினாலும் ரத்த வாசனை வீசுது. நான் செய்த குற்றத்தை மன்னிக்க முடியல. அவன் எழுதுகிறான், சவுதி அரேபியாவில் அவ்வளோ வாசனை திரவங்கள், அவ்வளோ சென்ட்டுகளை கொண்டு பாட்டில் பாட்டிலாக என் கையில் ஊற்றினாலும் இந்த ரத்த வாசனை என்னால் மறக்க முடியல. கையை பார்க்கவே அவனுக்கு பயம். பைத்தியக்காரன் ஆயிட்டான், பைத்தியக்காரன் ஆயிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த மதமும் பாவ மன்னிப்பை பற்றி பேசுனதில்லை. இரத்த கரை படிந்த கையா இருக்கலாம். உன் கையாலேயே உன் வயிற்றில் இருக்க பிள்ளை வேண்டான்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் கொண்டிருக்கலாம். ஒரு ரத்த கரை படித்த சாபம் அநேக குடும்பங்களில் இரத்தத்தினால் வந்த சாபம். ஆனால் இயேசுனுடைய கை கிருபையாய் அவருடைய இரத்தம் நம்ம மேல ஊற்றப்படுகிறது. குற்றமான சாட்சி மாறுகிறது. 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். நீதிமொழி 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவார். இரக்கம் பெற இன்றைக்கும் கர்த்தர் ஒரு நல்ல தருணத்தை தந்திருக்கிறார். என்ன காரியம் குற்ற மனசாட்சியை வாதித்து கொண்டு இருக்கிறதோ, எதினாலே உன்னுடைய குடும்பத்தை சாபம் சூழ்ந்து கொண்டு இருக்கிறதோ, எது நீ முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கிறதோ, இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். பேதுரு சொன்னார், ஆண்டவரே, என் கால்களை மட்டுமல்ல, என் கைகள், என் தலையையும் கழுவும். ஏன் தன்னுடைய பாதங்களை பற்றி அவன் பேசினான்? என் கால்கள் கழுவப்படணும். கால்கள் என்பது சுய சித்தத்தை குறிக்கிறது. மனம் போல நடந்து திரிகிறது, தனிக்காட்டு ராஜா மாதிரி ஓடி திரிகிறது, கண்ணு காட்சிகளை நடக்கிறது. உலகத்தான் பாடுறான், எப்பா கண்ணு போன போக்கில் உன் கால் போகலாமா? கால் போன போக்கில் உன் சிந்த போகலாமா? பேதுரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ இளவயதாய் இருக்கும்போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு நீ ஓடி திரிந்தாய். ஆனால் நீ முதிர் வயதாகும்போது உன் நடையை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் உன்னை நடத்தும்படி, உன்னுடைய சுய சித்தம் அல்ல, பரிசுத்தாவியானவருடைய சித்தம் நிறைவேறும்படி அவருக்கு ஒப்பு கொடு. 2வது அவன் கைகளை பற்றி பேசுகிறான். ஆண்டவரே, என் கைகளை கழுவும், என் கால்களை மாத்திரமல்ல. அவனுக்கு தெரியாது, இன்னும் சில மணி நேரத்தில் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் போகிறார். இன்னும் சில மணி நேரத்தில் அவனுடைய கைகளில் பட்டையை தேந்தி, தான் கை கழுவப்படலைன்னா அந்த மல்குசுடைய காதரை அவனுடைய கை வெட்ட போகுது. அது அவனுக்கு தெரியாது. சொல்லுகிறான், என் கைகளை கழுவும், நான் பட்டயத்தை தூக்கிடக்கூடாது, முறுக்கு மேசியை மிருக்கி விட்டு நான் யாருங்கிறத காட்டுவேன், அப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசிடக்கூடாது. என் மனைவியை என் கையை அடிக்கக்கூடாது. நிறைய மனைவிமார் புருஷனை அடிக்கிறாங்க, பாவம், அது வேற கதை, அது வேற கதை. என் கை பழி வாங்கக்கோ அடிக்கிறக்கோ போயிடக்கூடாது. என் கையை கழுவும். திடீர்னு ஓங்கிற தோணுது, என் தொழிலாளியை அடிக்கும்படி தோணிடுது. என் கையை கழுவும், என் கையை கழுவும், என் தலையை கழுவும். 3வது சொல்லுகிறார்,
காலை கழுவும் சுயசத்து இருக்கக்கூடாது, கைகளை கழுவும் கோபம் தரக்கூடாது, கையை நீட்டிடக்கூடாது, என் தலையை கழுவும் பொல்லாத சிந்தனைகள் என் தலைக்குள் வந்துடக்கூடாது, இச்சையின் ஆவிகள், விபச்சார வேசித்தன ஆவிகள், அந்த எண்ணங்களில் நான் ஜெயம் பெறணும், என் தலையை கழுவும். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட இடம் மண்டையோட்டு மலை, அந்த மண்டைக்குள்ள தான் பொல்லாத சிந்தனைகள் எண்ணங்களும் வந்து மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தான் அந்த கொல்கதா மண்டையோட்டு மலையில் அந்த தலையில் சிந்தனைகள் புறப்படுகிற இடத்துல தான் ஒரு சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். அவன் 3 காரியத்தை கேட்கிறான். காலை மட்டும் இல்லை, கையை கழுவும், சிந்தையனை கழுவும். பிலாத்து கூட பாவம் செய்துட்டான், குற்றமற்ற இரத்தத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துட்டான். மற்ற 27ஆம் அதிகாரம் 24 பிலாத்து கையை கழுவினானா. இதுக்கு நான் பாத்திரம் அல்ல, இதற்கு நான் பாத்திரம் அல்ல. நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தல் 1:6 அவர் சொல்லுகிறார், உங்களை பாவங்களற கழுவி தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினார். ஹல்லேலூயா.